ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை நாளிலேயே உன் மனதிற்கு இதமான வெற்றி செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இனி நலம் தரும் இந்த விடியலில் நல்வாழ்வு பெற்று நீ சந்தோஷத்தை அனுபவித்து வாழும்படி உனக்கான வெற்றி வாக்கையும் கொடுக்க மகிழ்வோடு வந்திருக்கிறேன். உன் வராகியம்மா நான் உனக்கு ஆசீர்வதித்த அத்தனை விஷயங்களையும் அப்படியே மனமுவந்து பெற்றுக்கொள்ள தயாராக தங்கமே. உன் வாழ்க்கை நீ நினைப்பது போல உனக்கு எல்லா விஷயங்களையும் அமைத்து கொடுக்கவில்லை என்பதை நான் அறிவேன். ஏனெனில் உன் வாழ்க்கையை நீ தீர்மானிப்பதில்லை அல்லவா? அது உனக்கு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. இது இந்த நேரத்தில் இப்படி உன்னிடம் வந்து சேர வேண்டுமென. அப்படி இருக்கும்போது நீ திடீரென்று எதிர்பார்த்ததும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் உடனே நிறைவேறிவிடுமா என்ன? உன் வாழ்க்கையை உன் பாவங்கள் தானே தீர்மானிக்கிறது. உன் பாவங்களுக்கு நீ மட்டும்தானே பிறப்பு, நீ மட்டும்தானே பொறுப்பும். நீ பிறக்கும் போதிலிருந்தே செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நல்லதாகவும் கெட்டதாகவும் பிரிக்கப்பட்டு பாவ கணக்கில் பல விஷயங்கள் சேர்ந்து விட்டன. அந்த பாவங்களுக்கு பொறுப்பாளியாக இருந்த நீதான் இப்போது அதன் காரணமாக பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டே வாழ்ந்து வந்தாய். இப்போது உன் பாவ கணக்கை முடித்து வைத்து உனக்கான புண்ணிய கணக்கை உன்னிடம் சேர்ப்பதற்காக உன் வராகியம்மா நான் வந்திருக்கிறேன். இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை நாளானது உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுக்க போகிறது. மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்பது போல என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உனக்கான வசந்தத்தை நான் தானே உருவாக்க வேண்டும். இதோ உன் மனம் போலவே உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறேன். கலங்காதே என் செல்லமே, தேவையில்லாமல் வருத்தப்படாதே. பாரங்களை சுமந்து கொண்டிருக்கும் உன் மனதிற்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக நான் ஓடி வந்திருக்கிறேன். உன்னை படைத்த நானே உன் பாரங்களையும் சுமப்பதற்கு கடமைப்பட்டுள்ளேன் அல்லவா? தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவைக்கும் மேலான உனது ஆசைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்ததால் எவ்வளவோ விஷயங்களை உன் வாழ்வில் இழந்து விட்டாய். ஆசைகளுக்கு அளவிருக்கிறது. முதலில் உன் தேவைகளையும் அடிப்படை விஷயங்களையும் நிறைவேற்றிக்கொள். அதன் பிறகு உன் ஆசைகளை ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அல்லமே. உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசி. எல்லா வகையிலும் உனக்கு துணையாய் வழிகாட்டியாய் உன் வராகியம்மா நான் இருப்பேன். மனிதர்களால் தர முடியாத ஆறுதலையும் மனிதர்களால் உனக்கு செய்ய முடியாத உதவிகளையும் உன் வராகியம்மா நான் செய்வேன் என்பதை மறவாதே. வாழ்க்கையில் நீ நேர்மையாக வாழ்வதால் தானே பல சிரமங்களையும் சிக்கல்களையும் அனுபவிக்கிறாய். இது எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது உன் வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையே பல சமயங்களில் தோற்று போய் நீ நினைத்ததும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போயிருக்கிறது. ஆனால் இதே நிலை எப்போதும் தொடர்ந்து இருக்காது என் செல்லமே. நீ என் மீது எந்த அளவுக்கு பக்தியோடும் நம்பிக்கையோடும் வணங்குகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கான பலன்களை நான் கொடுக்க போகிறேன். ஒரு சிலர் உன்னை சுற்றி இருந்து கொண்டு எந்த விஷயம் உனக்கு பிடிக்கும், எதை பேசினால் நீ சந்தோஷப்படுவாய் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பேசி அவர்களை நல்லவர்களாக காட்டிக்கொண்டு அவர்களின் தேவையை உன் மூலமாக பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இரு என் செல்லமே. அவர்கள் உனக்கேற்றாற் போல பேசி உன் ஆர்வத்தை அறிந்து புரிந்து கொண்டு அவர்களின் தேவை முடிந்து போனதும் உன்னை சற்றும் யோசிக்காமல் தூக்கி எறிந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் அருகில் வராமலும் விரைவில் உன்னை விட்டு விலகும்படியும் நான் செய்து காட்டுவேன். மாற்றங்கள் எதுவும் தானாக உன்னை தேடி வராது. நீதான் உன் மனதிற்குள் சில மாற்றங்களை வரவழைக்க வேண்டும். நடக்காததை நினைத்து வருத்தப்படாமல் நடந்தது எல்லாம் நன்மைக்கே, இனி நடக்கப் போவதும் நன்மைக்கே, எல்லா பிரச்சனைகளும் சரியாகும், எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகும் என உன் மனதில் நல்ல மாற்றங்களையும் நல்ல எண்ணங்களையும் கொண்டு வா. தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விட்டாலே பல நல்ல மாற்றங்கள் உன் விழி முன்னால் தெரியும் என் செல்லமே. உனக்கான வழியையும் உன் கண் முன்னால் நான் காட்டப் போகிறேன். இந்த நொடியை நீ மகிழ்ச்சியாக வாழப்பார். இந்த நிகழ்காலத்தில் நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் உன் எதிர்கால வாழ்க்கை இனிமையானதாக மாறும். நான் சொல்வதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பாரேன். இந்த நிகழ்காலத்தில் நீ எந்த கடந்த காலத்தையும் பற்றி யோசிக்காமல் எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் சந்தோஷமாக வாழ்ந்து விட்டாயே, ஆனால் அடுத்த நிமிடம் ஆனவுடன் இந்த நிமிடம் என்பது கடந்த காலமாக மாறி இருக்கும். அப்போதே கடந்த காலம் என்பது உனக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் நிமிடமாகவும் மாறிவிடும் அல்லவா? அதற்காக தான் சொல்கிறேன். நேற்றைய நாளையும் நாளைய நாளையும் பற்றி யோசிக்க வேண்டாம்.
இன்றைய நாளை உனக்கான இன்பம் தரும் நாளாக மாற்றிக்கொள். மற்றவர்களின் நம்பிக்கையை பெற்றுவிட வேண்டும், மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்கிவிட வேண்டும் என நீ எதையும் செய்யாமல் உனக்கு பிடித்த செயலை உன் மனதிற்கு ஏற்றாற்போல நீ செய்ய ஆரம்பி. மற்றவர்களுக்காக நீ எதையும் செய்ய வேண்டும் என யோசித்து செய்தாயேயானால் நீ செய்யக்கூடிய செயல்களெல்லாம் வீணானதாக போய்விடும் என் செல்லமே. ஒரு சிலர் உன் சகிப்புத்தன்மையை சீண்டிக் கொண்டும் உன் பொறுமையை சோதிக்கும் விதமாகவும் எப்போதும் உனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அமைதியாய் இருக்கும் உன்னை கஷ்டத்தில் கொடுத்து கொண்டே இருந்தால் உன் வராகியம்மா அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் என்பதை அறியாமல் தானே தவறிழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை இப்படியே தொடர விடமாட்டேன் என் செல்லமே. இனி உன் வாழ்வில் யாரும் தேவையில்லாமல் உன்னை தீண்டாத அளவிற்கும் சீண்டாத அளவிற்கும் அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து நீ யார் என்பதையும் உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்பதையும் உணர வைக்கப் போகிறேன். சிலரின் சகிப்புத்தன்மையை நீ சீண்டிக் கொண்டே இருக்காதே. பிறகு அவர்கள் சீர ஆரம்பித்து விட்டால் உன்னால் தாங்க முடியாது. அதன் மூலமாக உன் வாழ்வில் யாராலும் சரி செய்ய முடியாத பாவமும் வந்து சேர்ந்து விடுவேன் செல்லமே. உனக்கு யாரும் எதை செய்யக்கூடாது என நான் சொல்கிறேனோ அதை நீயும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக தெளிவாக இரு. எந்த காரணம் கொண்டும் யார் ஒருவரும் முன்னால் கண்ணீர் விட்டேன் என்றோ கதறினேன் என்றோ கவலைப்பட்டேன் என்றோ சொல்லும்படியாக நீ நடந்து கொள்ளாதே. உன்னை தவிர இந்த உலகில் யார் நினைத்தாலும் உனக்கு அமைதியை தர முடியாது என் செல்லமே. ஏனெனில் அமைதியும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்குள் தான் இருக்கிறது. உண்மைகளை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ ஆரம்பி. சொற்களோ முட்களோ நிறைய வாரி போட்டுவிட்டால் அதை மீண்டும் அள்ளுவது கடினமானதாக இருக்கும். பேசும் சொற்களில் கவனமாக இரு. அதே போல செய்யக்கூடிய செயல்களில் கவனமாகவும் தெளிவாகவும் எதுவும் வீணாக போய்விடாமல் நிதானத்தோடு செய்யப்பார். காலம் போடும் கணக்கை என்னை தவிர யாராலும் புரிந்து கொள்ளவோ மாற்றியமைக்கவோ முடியாது. எப்போதும் நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பாதுகாப்பேன். இன்று அழகாய் விடிந்திருக்கும் இந்த விடியலானது, இந்த வெள்ளிக்கிழமை நாளானது உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன்னிடம் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு மகிழ்வோடு இந்த நாளை துவங்கு. நல்லதையே நினைத்து நீ நல்லதையே செய்ய ஆரம்பித்தால் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என் செல்லமே. மற்றவர்களுக்கு உரிமையான எந்த விஷயத்தின் மீதும் நீ ஆசை கொள்ளவும் வேண்டாம், மோகம் கொள்ளவும் வேண்டாம். ஏனெனில் மற்றவர்களுக்கு உரியதை நீ பெற நினைக்கும் போதே அங்கு மீண்டு வர முடியாத பாவம் என்னும் சேற்றில் சிக்கிக் கொள்வாய். அதற்காக தான் சொல்கிறேன், எல்லா விஷயங்களிலும் உனக்கானது எதுவோ அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து நீ ஆசைப்படவோ யோசனை கொள்ளவோ வேண்டாம். தன்னம்பிக்கையோடு நடந்து நீ சென்றால் நீ பார்க்கும் திசையெல்லாம் உனக்கான வெற்றி மாலை தொங்கிக் கொண்டிருக்கும். உனக்கான விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு செய்து கொடுத்து உன்னை சந்தோஷமாய் சிறப்பாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏதாவது அவசரமோ ஆபத்தோ நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எந்த மனிதரும் உன்னை காப்பாற்ற வரமாட்டார்கள் என்ற இந்த கலியுகத்தின் தத்துவத்தை உணர்ந்து கொள். எல்லாமே நல்லது நடக்கும். ஓம் வராகி.